ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் அதுவும் ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சரில் டியூப் சைடில் வந்து ப்ளக்கிங் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன டைப் ஆஃப் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரிஃபைனரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சர். இந்த டியூப் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வரும். இந்த டியூப் வந்து பஞ்சர் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ப்ளக்கிங் பண்ணுவோம். நம்மளுடைய டியூப் வந்து ப்ளக்கிங் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை டைப் ஆஃப் ப்ளக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ஷெல் அண்ட் டியூப்பில் வந்து 2 டைப் ஆஃப் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேப்பர் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டேப்பர் ப்ளக் வந்து யூஸ் பண்ணும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இன் இருக்கும், அவுட் இருக்கும். அப்போ ஒரு டியூப்பில் வந்து நம்மளுக்கு வந்து லீக்கேஜ் இருக்குன்னா அதோட இன்லெட்டு அவுட்லெட் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டேப்பர் ப்ளக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்லெட் அவுட்லெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சீம் வெல்டிங் கொடுப்போம். இது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஷெல் சைடோடைய ப்ரெஷர் வந்து டியூப் சைடோட அதிகமாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு வந்து வெல்டிங் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லீக்கேஜ் வந்து ஏற்பட்டு உள்ளே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு சீம் வெல்டு வந்து பண்ணி வச்சுருவோம். இது வந்து ஒரு மெத்தட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப் வந்து புல் அவுட் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து டியூப் வந்து பஞ்சர் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த டியூப்பில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது அந்த டியூப் வந்து ரெக்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டியூப் வந்து புல் அவுட் பண்ணுவோம். புல் அவுட் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய டைமில் வந்து அதாவது ஷட் டவுன் டைம்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து டைம் இருக்கும். இதே ரன்னிங் பிளான்லன்னு சொல்லும்போது அது வந்து இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சர்னால நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டியூப்பை மட்டும் புல் அவுட் பண்ணிவிட்டு டெம்பரவரியாக அதோடைய டியூப் ஷீட்டில் வந்து ப்ளக்கிங் பண்ணுவாங்க. இந்த டியூப் ஷீட்டில் வந்து ப்ளக்கிங் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா ஜே டைப் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஜே டைப் ப்ளக்கை வந்து டியூப் ஷீட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சீம் வெல்டிங் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது நம்ம டியூப் வந்து ரிப்பேரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து டியூப் வந்து இன்சர்ட் பண்ணும்போது அந்த ப்ளக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டியூப் வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. நார்மல் டைமில் வந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேப்பர் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி புல் அவுட் பண்ணதுக்கப்புறம் டியூப் ஷீட்டில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜே டைப் ப்ளக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 2 ப்ளக்கையும் நான் வந்து இதில் வந்து படத்தில் காமிச்சிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நம்ம எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷெல் அண்ட் டியூப் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் ப்ளக் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சில சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய ரிஃபைனரியை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான டெம்பரேச்சர் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்காது. நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் கரசிவாக இருக்கும். இந்த மாதிரி கெமிக்கல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அமீன் சர்வீஸ். இந்த அமீன் சர்வீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிக் ஸ்பென்ட் காஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்டிக் சர்வீஸில் வரக்கூடிய டியூப்ஸு இதிலெல்லாம் வந்து ப்ளக்கிங் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சோர் வாட்டர். இந்த இதில் வந்து அமீன் காஸ்டிக்கு சோர் வாட்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா டியூபுக்கு வந்து நம்ம ப்ளக்கிங் பண்ணக்கூடாது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்ஸ் வந்து பிடபிள்யூஹெச்டி வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த டியூப் வந்து பிடபிள்யூஹெச்டி டியூப்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டியூபுக்கு வந்து ப்ளக்கிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.